இப்போ நீங்கள் 8ஆம் வகுப்பு வரைக்கும் தேர்வில்லாத தேர்ச்சி தான். எங்கள் அப்பா நம்மாழ்வாருடைய கனவுங்கிறது 8ஆம் வகுப்பு வரைக்கும் தேர்வில்லாத தேர்ச்சி, சுவர் இல்லாத கல்வி. ஒரு அறைக்குள்ள அடைக்காம இது அருவி இருக்குன்னு படத்தில் காட்டாம இது அருவி, இது மலை, இது காடு, இது வயல், இது இப்படி இது மாதிரி இது. நீங்கள் ஆண் யானைக்கு தந்தம் இருக்குன்னு ஓராண்டு பாடத்தை நடத்துறதை விட ஒரு விலங்கியல் காப்பகத்தில் கொண்டு இது ஆண் யானை தந்தம் இருக்கு, இது ஆண்மையில் தோகை இருக்கு, ஒரே நாளில் 1 மணி நேரத்தில் முடிஞ்சிருது. இதுக்கு ஏன் ஓராண்டை வீணடிக்கிறீங்கிறத நம்மளுடைய கேள்வி. அப்போ அதில் இந்த 8ஆம் வகுப்பு வரைக்கும் என் பிள்ளைக்கு தேர்வு வச்சு அது தோற்று போயிடுச்சு அப்படின்னா, ஒரு வகுப்பு பின்தங்குது அப்படின்னா, அது ஒரு பிஞ்சு நெஞ்சுக்குள்ளேயே அது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி கல்வி மேலே, பள்ளிக்கூடத்துக்கு போகிறது மேலே, சக நண்பர்களை சொந்தங்களை சந்திக்கிறதுல ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு நொறுங்கி போயிடும், சிதைஞ்சு போயிடும். அது கல்வினாவே இப்போ படிக்கிற பள்ளிக்கூடம் போகிறதுனாலே ஒரு பயமாயிரும், அதுக்கு கொலைக்களத்துக்கு போகிற மாதிரி ஆயிரும். கல்விங்கிறது சுகமானது, சுமையானதல்ல. அப்படி தான் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அதை விட்டுவிட்டு நீ 8ஆம் பிறகு தேர்வு வச்சு சரி என்ன குவாலிட்டி கொண்டு வந்துடுவேன். இப்போ நான் கேட்டதுக்கு என் தம்பியே சொல்ல சொல்லுங்கள், அண்ணாமலை அவர்களே சொல்ல சொல்லுங்கள். இப்போ நான் நீட்டு தேர்வு எழுதிடுறேன், நீங்கள் தரம் உயர்த்திற்கு தானே சொல்கிறீங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், இந்த நீட்டு தேர்வை நடத்துகிற நிறுவனம் எது? புரோமெட்ரிக்குங்கிற நிறுவனம் யாரோடது? அமெரிக்காவோடது. அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்துக்கு இந்திய நாட்டில் தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்யறதுக்கு ஏதாவது நேர்த்தி கடன் இருக்கா தம்பி? உன் நாட்டு மாணவர்களுக்கு தேர்வே வைக்க முடியாது, நீ ஒரே தேர்தலுக்கு பெரிய இதெல்லாம் வேடிக்கை இல்லையா? எப்படி இருக்குது பாருங்க. இப்போ நீட்டு நான் எழுதிடுறேன், 12ஆம் வகுப்புல நான் 1200க்கு 1199 வாங்கினா கூட எனக்கு மருத்துவராக தேர்வு தகுதி இல்லைன்றீங்க. ஆனால் 800-850 வாங்கி பார்டரில் எல்லையில் தேர்ச்சி பெற்ற மாணவனுக்கு தகுதி வந்துடுது. நீட்டில் தேர்ச்சி பெற்றான். நீட்டு எப்படியெல்லாம் நடக்குதுங்கிறத வட மாநிலங்களில் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த சூப்பர்வைஸுங்கிற மேற்பார்வையாளர் நிற்கிறாரு, பார்த்து வச்சு எழுதிட்டு போயிடுவாங்க. அதை விடுங்க. இப்போ அந்த நீட்டில் தேர்ச்சி பெற்ற வர மாணவருக்கு பாடம் நடத்த போகிற ஆசிரியர் யார்? பேராசிரியர் பெருமக்கள் யார்? அவர் நீட் எழுதி வந்தவரா? இல்லை, பழைய பேராசிரியர். நீட்டில் தேர்ச்சி பெற்ற எனக்கு பாடத்திட்டம் எது? புதுசா இல்லை பழைய பாடத்திட்டமா? அதே பாடத்திட்டம், அதே பேராசிரியர். இதில் எப்படி தரமான மருத்துவர் உருவாயிருவாரு? இப்போ நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குதுன்னா, ஒரு தேநீர் சுவையாக இருக்குன்னா அதுக்கு அளவான சர்க்கரை, தேயிலை தூள் இதெல்லாம் போட்டு செய்கிற அதில் சுவை வரலை. இந்த வடிகட்டி இருக்குல்ல, ஒரு ஃபில்ட்ரு, அதில் ஊற்றி வடிகட்டணும். இந்த ஃபில்ட்ரு, இந்த வடிகட்டியால் தான் இந்த தேநீர் சுவையாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அது மாதிரி தான் இந்த தேர்வு. மனித அறிவை மதிப்பெண்ணை வச்சு மதிப்பிடுவ மாதிரி ஒரு அறிவு கட்டத்தனம், ஒரு மடத்தனம் உண்டா உலகத்தில்? உண்டா சொல்லுங்க தம்பி. நான் 12ஆம் வகுப்புல முதல் மதிப்பெண், +2ல் நான் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் மேஜராக எடுத்து படித்தவன். என்னை பின்னாடி இருந்து பார்த்து எழுதுனா 2வது மதிப்பெண். அவர் என்னை விட பெரியவர், அண்ணன் தான் கூப்பிடுவேன். டப்புன்னு என் தாளை எடுத்து வச்சு எழுதிடுவாப்ல. அப்போ இது எப்படி இந்த மதிப்பீடு எப்படி? நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அந்த கரூரில் சாருக்குன்னு ஒரு தம்பி மைக்ரோ தீப்பெட்டி அளவில் ஒரு விண்கலத்தை படைச்சான். அவன் சாருக்குன்னு இருந்ததுனால முஸ்லீம்னால தூக்கி விட்டீங்க, அந்த நாசா எடுத்துகிட்டு போய் பறக்க விட்டது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அவன் எவ்வளவு தெரியுமா? 760 தான் +2ல் வாங்கியிருந்தான். இப்போ இந்த அறிவுக்கு இந்த மதிப்பெண்ணுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா தம்பி? இப்போ எங்கள் அப்பா இளையராஜா, AR ரஹ்மான், இவங்கெல்லாம் இருக்காங்களே, எங்கள் ஐயா நடிகர் திலகம், ஒரு துறையில் அவங்களை மிஞ்சுறதுக்கான ஆளே இல்லைங்கிற மாதிரி உலக சாதனை பண்ணுறாங்கல்ல, அவங்கெல்லாம் தேர்வுகளை வாங்கின மதிப்பெண் என்னத்தையாவது போய் பேசிட்டு கூடாது தம்பி. இந்த உலகத்தில் பெரிய விஞ்ஞானி தூண்டிமுள் கண்டுபிடிச்சவன், கலப்பை கண்டுபிடிச்சவன், மண்வெட்டி கோடாரி அருவாள் கண்டுபிடிச்சவன், இவன்லாம் எந்த இன்னும் பல்கலைக்கழகத்தில் பட்டம் வாங்கிட்டு வந்தான்? போட்டு இதே ஒரு அறிவை வளர்க்கும் ஒரு கருவிதான் கல்வியை தவிர, கல்வியே அறிவுன்னா இங்கே படித்தவன் தான் தினம் சாராயத்தை போட்டு கொலை பண்ணிட்டு கொள்ளையடிச்சு தர்றான். நுட்பமாக திருடுறேன் போகிற படித்தவனாக இருக்கான். இதுக்கு என்ன பண்ணுறது? அது அப்போ யோசிக்கணும். நீங்கள் எனக்கு சொல்லப்பட்டது தான் நான் திருப்பி சொல்கிறேன். நம்ம ஒரு கேள்வி எழுதா எழலையா?
நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சது ஒரு கொள்கையை முன் வச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். ஏற்கனவே இருக்கிற ஒரு கட்சி இருக்குது. எந்த கட்சி கொள்கை கோட்பாடுகள் இருந்து மாற்றா நான் இதை ஆரம்பிச்சேன்? சொல்லுங்க. எந்த கட்சி ஆட்சியல் முறையில் அரசியல் இருந்து நான் மாறுபடுறேன்? திருப்பி அதே கட்சிகளோட போய் கூட்டணி வைக்கிறதுக்கு இது தேவையில்லையே.